ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா JVM கம்பேட்டிபிலிட்டி இஷ்யூ. ஸோ எக்ஸாம்பிள், இங்கே 2 சிஸ்டம் எடுத்துக்கோங்க, ஏ அண்ட் பி. ஏல வந்து இப்போ பார்த்தோம்னா விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், பியில் வந்து லினக்ஸ். ஸோ ஏல பார்த்தோம்னா ரெண்டுலேயுமே ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஆனால் வேறு வெர்ஷன் இருந்தால் என்ன ஆகும், இல்லை ஒரே வெர்ஷன் இருந்தால் என்ன ஆகும், ஒன்றில் ஹையர் இன்னும் கிரேட்டரில் இருந்தால் என்ன ஆகுங்கிற இந்த 3 சினாரியோவும் ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுலேயுமே வந்து 2 சிஸ்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஜாவா வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 23. ஒரு வெர்ஷனில் கம்பைல் பண்ணி இன்னொரு வெர்ஷனில் ரன் பண்ணி பார்ப்போம். அதாவது ஒரு சிஸ்டத்தில் இருக்க வெர்ஷனை கம்பைல் பண்ணி இன்னொரு சிஸ்டத்தில் இருக்க வெர்ஷனை நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே நான் 2 ஓப்பன் பண்ணியிருக்கேன், 2 விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா விண்டோஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். லினக்ஸில் பார்த்தீங்கன்னா டெர்மினல். ஸோ நீங்கள் லினக்ஸில் ட்ரை பண்ணணுன்னா, ஸோ நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணணுன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று என்னென்னா டியூயல் பூட், அதாவது உங்கள் சிஸ்டத்தில் ஆல்ரெடி லினக்ஸ் இன்ஸ்டால் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா விஎம்வேர் பார்த்தோம் அப்படின்னா லைக் உங்கள் விண்டோஸ்லேயே வந்து விஎம் சாஃப்ட்வேருக்குள்ளேயே நம்ம வந்து வேறு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா WSL. ஸோ இந்த WSL பற்றி நான் வந்து ஒரு ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். அந்த லிங்க் எடுத்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வெறும் கேசஸ் மட்டும் தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஜாவா வெர்ஷன் செக் பண்ணி பார்ப்போம். ஜாவா வெர்ஷன். ஸோ இதில் விண்டோஸில் பார்த்தீங்கன்னா 23.2 இருக்குது. இப்போ லினக்ஸை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ரெண்டுலேயுமே ஒரே வெர்ஷன் தான் இருக்குது. இப்போது நாம் வந்து நம்ம ஜாவா சோர்ஸ் கோடு ஒன்றும் இல்லைங்க, ஒரு HelloWorld எழுதியிருக்கேன், அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து சாம்பிளில் ஒரு HelloWorld ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன், அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த HelloWorld ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன், இதை வந்து ஒரு சிஸ்டத்தில் கம்பைல் பண்ணி இன்னொரு சிஸ்டத்தில் ரன் பண்ணி பார்ப்போம், ஏதோ இஷ்யூ இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாம் விண்டோஸ் அதெல்லாம் கம்பைல் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் இந்த பாத்துக்கு நேவிகேட் பண்ணி வந்துக்கோங்க. ஸோ அந்த ஜாவா ஃபைல் எங்கே இருக்கோ அந்த பாத்துக்குள்ளே வந்துடுங்க. நான் வந்து டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். இப்போது இந்த ஃபைலை வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போது நான் டெஸ்க்டாப்புக்குள்ளே வச்சுருக்கேன் இந்த ஃபைலை, இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஜாவா சி. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகிடுச்சு. இப்போது லினக்ஸில் வந்து நம்ம அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ லினக்ஸில் வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது கொடுத்தா ரன் ஆகுது. ஸோ ஒரே வெர்ஷன் வந்து 2 சிஸ்டத்தில் இருந்தாலும் 2 சிஸ்டத்தில் இருந்து ஒரே வெர்ஷன் இருந்தால் அதை வந்து நம்மளால் கம்பைல் பண்ணி ரன் பண்ணவும் முடியுது. ஸோ கேஸ் 1 என்ன நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, 2 சிஸ்டத்தில் இருக்கிற ஒரே ஜாவா வெர்ஷன்ஸ் வந்து நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணோன்னா எந்த இஷ்யூஸும் வரல, ரன் ஆகுது. 2 சிஸ்டத்துலேயும் ஒரே ஜாவா வெர்ஷன் இருந்துச்சுன்னா அந்த கோடை நம்மளால் கம்பைல் பண்ணி ரன் பண்ண முடியும். ஸோ அதில் கேஸ் 1 நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ கேஸ் 2 பார்ப்போம். ஸோ 2 சிஸ்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா வேறு வெர்ஷன். ஒன்றில் வந்து ஏல வந்து ஹையராக இருக்குது, பியில் வந்து லெஸ்ஸாக இருக்குது. அதாவது நம்ம கம்பைல் பண்ணுற வெர்ஷன் வந்து ஹையாக இருக்குது, ரன் பண்ணுற வெர்ஷன் வந்து லோவாக இருக்குது. ஸோ அதோட ப்ராக்டிக்கல் டெமோ இப்போ பார்ப்போம். இங்கே ஆல்ரெடி நான் வந்து விண்டோஸில் வந்து 23 இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம எதுவும் சேஞ்சஸ் பண்ண மாட்டோம். இப்போது லினக்ஸில் பார்த்தீங்கன்னா 23 இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஜாவா 17க்கு மாற்றலாம். அது எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ் காட்டுறேன் அப்படின்ட்டு. இந்த கமெண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கான்ஃபிக் கமெண்ட்ஸை ரன் பண்ணியிருக்கோம், எதுக்குன்னா ஜாவா வெர்ஷனை வந்து மாற்றுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஜாவா வெர்ஷனை மாற்றுறோம், கான்ஃபிக் சேஞ்சஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து உங்கள் பாஸ்வேர்டு கேட்கும், சிஸ்டம் பாஸ்வேர்டு கேட்கும், அது கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ என் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா 17.23 இருக்குது. இப்போ நம்ம வந்து 17க்கு வந்து 23 17க்கு வந்து நம்ம வெர்ஷனை மாற்ற போகிறோம். ஸோ நான் வந்து 1 கொடுக்க போகிறேன். வெர்ஷன் வந்து மாறிடும். மாறினதுக்கப்புறம் இப்போது ஜாவா
ஸோ அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஜாவா வெர்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த 23 இப்போ 17 மாறிடுச்சு. ஸோ இப்போது நம்ம கேஸ் 2 வந்து செக் பண்ணி பார்ப்போம். அதே தான் இப்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த பைட் கோட் ஃபைலை வந்து டெலீட் பண்ணிடுவோம். ஸோ வெறும் ஜாவா ஃபைல் மட்டும் தான் இருக்குது. இப்போ இதை ரன் பண்ணோன்னா மறுபடியும் பைட் கோட், இது கம்பைல் பண்ணோன்னா மறுபடியும் பைட் கோட் ஜென்ரேட் ஆகும். ஜாவா சி ஸ்பேஸ் HelloWorld ஜாவா கொடுத்தோன்னா அந்த பைட் கோட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ ஜென்ரேட் ஆகிடுச்சுங்களா? இப்போ இதை வந்து நாம் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஜாவா ஸ்பேஸ் HelloWorld கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா? இப்போ ரன் பண்ணும்போது என்ன வருதுன்னா, ஜாவா unsupported class version error வருது. அதாவது இப்போது நீங்கள் பார்த்தோன்னா ஒவ்வொரு ஜாவா வெர்ஷன் ரிலீஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வெர்ஷன் நம்பர் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா 8 அதோட வெர்ஷன் வந்து 52, ஜாவா 9 53, அந்த மாதிரி இன்க்ரிமெண்டலாக ஒவ்வொரு வெர்ஷனாக வந்து அது ரிலீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உள்ள அந்த ஜேடிகேக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்லாம் இருக்கும். ஸோ இது நமக்கு தெரியாது. நமக்கு தெரியறது வந்து வெளியே பார்த்தோம்னா ஜாவா 13, ஜாவா 12, ஜாவா 8 அப்படி தான் இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிகேக்குள்ளே ஜேடிகேக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 52 53 இருக்கும். இப்போது இதை நாம் செக் பண்ணி பார்க்கலாம். அது எப்படிங்கிறத காட்டுறேன் நான். ஸோ இப்போ இந்த கமாண்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைனர் வெர்ஷன் மேஜர் வெர்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 67 இருக்குது. லினக்ஸில் பார்த்தோன்னா 67 இருக்குது. இதே விண்டோஸ் சிஸ்டத்தை பார்ப்போம். விண்டோஸில் பார்த்தோம் அப்படின்னா 67 வருது. இது ஏன்னா நம்ம வந்து வெர்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டு சிஸ்டத்தை வந்து ரீஸ்டார்ட் பண்ணல. ஸோ அதனால தான் அது பழைய வெர்ஷனை காட்டுட்டு நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா மறுபடியும் மாறிடும். ஸோ இந்த ஏன் இது எரர் வந்துச்சுன்னா, ஜாவா ரன் பண்ணும்போது வெர்ஷன் கோடை வந்து செக் பண்ணும். ரன் பண்ணுற என்வாயன்மெண்ட்டோட அந்த வெர்ஷன் கோடு வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதை வந்து எரரை த்ரோ பண்ணும். இது ஏன் அப்படின்னா, ஜாவா சப்போர்ட்ஸ் ஒன்லி பேக்வேர்ட் கம்பேட்டிபிலிட்டி. ஜாவா வந்து ஃபார்வர்ட் கம்பேட்டிபிலிட்டி சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா நீங்கள் பழைய வெர்ஷனில் கம்பைல் பண்ண கோடை வந்து நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷனில் ரன் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் லேட்டஸ்ட் வெர்ஷனில் கம்பைல் பண்ண ஒரு கோடை போய் பழைய வெர்ஷனில் நம்மளால் ரன் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா அந்த வெர்ஷன் கோட் சேஞ்ச் வந்து அலோவ் பண்ணாது ரன் டைமில். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சினாரியோ என்ன பார்ப்போம்னா, இப்போ கேஸ் 3 எடுத்துப்போம். இதில் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் தான். ஏலையும் 17, பியில் 23 இருக்குது. நம்ம பார்த்தோம்னா ஏ வந்து விண்டோஸ், பி வந்து லினக்ஸ். ஏல வந்து கொஞ்சம் ஏல வந்து லெஸ்ஸர் வெர்ஷனாக இருக்குது, பியில் வந்து நம்ம ஹையர் வெர்ஷன் இருக்குது ஜாவா. இப்போது இதை ஏல கம்பைல் பண்ண சோர்ஸ் கோடை பியில் ரன் பண்ணால் என்ன ஆகுங்கிறத பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு விண்டோஸில் கமாண்ட் ப்ராம்ப்டில் நாம் செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து கிளியர் கொடுத்துருக்கேன் சீரியஸ். ஓகே, இப்போது ஜாவா சி ஸ்பேஸ் HelloWorld. ஸோ ஃபஸ்ட்டு இது கம்பைல் பண்ணுறேன் நான் விண்டோஸில் பார்த்தீங்கன்னா. இப்போது அதுக்கு முன்னாடி ஓகே, இது விண்டோஸில் வந்துவிட்டோம். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். விண்டோஸில் ஃபஸ்ட்டு வெர்ஷன் செக் பண்ணிக்கலாம். ஜாவா வெர்ஷன். ஸோ இதில் 17 தான் இருக்குது. ஸோ லினக்ஸில் செக் பண்ணுவோம். லினக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் 23 இருக்குது. ஸோ நம்ம விண்டோஸில் 17 இருக்குது, லினக்ஸில் பார்த்தோன்னா 23 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து விண்டோஸில் 17th வெர்ஷனை நம்ம கம்பைல் பண்ணி பார்ப்போம். ஜாவா சி ஸ்பேஸ் HelloWorld ஜாவா. ஸோ இது கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ கம்பைல் பண்ணதை இப்போ இங்கே ரன் பண்ணி பார்ப்போம். லினக்ஸில் வந்து ஜாவா ஸ்பேஸ் HelloWorld. ஸோ எந்த இஷ்யூஸும் வரல. ஸோ லோவர் வெர்ஷன் ஜாவாவில் கம்பைல் பண்ணது வந்து நம்ம ஹையர் வெர்ஷன் ஜாவாவில் ரன் பண்ண முடியும். ஸோ ரிசல்ட் வந்து சக்ஸஸ் தான், இஷ்யூஸ் இது வரும். ஸோ ஓவராலாக என்ன தம் ரூல் அப்படின்னா, எப்போவுமே வந்து கம்பைல் பண்ணுற வெர்ஷன் வந்து எப்போவுமே லெஸ் தேன் ஈக்குவல் டு ரன் வெர்ஷனாக இருக்கும். இப்போது 18 இருந்தால் ஒன்றும் இஷ்யூ இல்லை. நம்ம ஒரே வெர்ஷனில் தான் கம்பைல் பண்ணுறோம், ரன் பண்ணுறோம். ஸோ நோ எரர். ஏன்னா சேம் பைட் கோட் சேம் JVM இருக்கிறதுனால பிரச்சனை இஷ்யூஸ் இருக்காது. இதே வந்து இப்போது நீங்கள் வந்து 21 அதாவது ஹையர் வெர்ஷனில் வந்து கம்பைல் பண்ணுறீங்க, ஆனால் லோவர் வெர்ஷனில் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா
அப்போது வந்து இந்த எரர் த்ரோ ஆகும். ரன் டைமில் பார்த்தீங்கன்னா unsupported class version errorங்கிறது த்ரோ ஆகும். ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து அந்த மேஜர் வெர்ஷன் மினிமம் மேக்ஸிமம் வந்து லெஸ்ஸாக இருக்கும். ஸோ கம்பைல் டைம் வெர்ஷன் வந்து ரன் டைம் வெர்ஷனோட ஜாஸ்தியாக இருக்கிறனால அந்த எரர் த்ரோ ஆகுது. அதே மாதிரி இப்போது நம்ம லோவர் வெர்ஷனில் கம்பைல் பண்ணுறோம், ஆனால் கிரேட்டர் வெர்ஷனில் நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா அதுவும் எரர் எதுவும் வராது. ஏன்னா ஜாவா வந்து சப்போர்ட்ஸ் பேக்வேர்ட் கம்பேட்டிபிலிட்டி. ஹையர் வெர்ஷன் ஆஃப் ஜாவா வந்து லோவர் வெர்ஷன் ஆஃப் ஜாவாவை சப்போர்ட் பண்ணும். ஹோப் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்.